வணக்கம் கைஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்னிவோர் டயட்டில் நான் எப்படி செஞ்சு சாப்பிட போகிறேன் அப்படின்றது தான் பார்க்குறோம். இன்றைக்கி 1 கிலோ 150 கிராம், ஆமாம் 1 கிலோ 150 கிராம் நான் நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன். அதில் 900 கிராம் வந்திருக்கு. ரொம்ப கம்மியான வேஸ்ட்டு, ஏன்னா வெடைக்கோழி. ஸோ இந்த கோழியை நான் கார்னிவோர் டயட்டில் நான் எப்படி செஞ்சு சாப்பிட போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் 4 பொருட்கள், 5 பொருட்களுங்க. ஒன்று கறி, ஸோ 5 பொருட்களில் ஒன்று கறி, இன்னொன்று பூண்டு, ஒன்று இஞ்சி, நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பட்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இஞ்சி எடுத்து நம்ம சீவிக்கலாம். ஸோ இந்த டயட்டில் எல்லாத்தையுமே நேச்சுரலாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்று தானடா ஒரு வீடியோ போட்டு அதில் பிளான்ட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இது ஆக்சுவலாக கார்னிவோர்லேயே இது கீட்டோவர்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் ஃப்ளேவருக்காக சில திங்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் 7 கிராம்ஸ் கார்பு நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீட்டோவோர் அப்படின்ற ஒரு டயட்டில். ஓகேங்களா? கார்னிவோர் தான் கீட்டோவோர், கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக நாம் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மினிமம் 5 to 7 கிராம்ஸ், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா? அப்படி போச்சுன்னா அது கீட்டோ டயட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம உரிச்சிக்கலாம். ஸோ பூண்டு, காஞ்ச மிளகா, இஞ்சி தோல் சீவிட்டோம். ஜஸ்ட் சிம்பிளுங்க. ரொம்பலாம் நீங்கள் இது பண்ண தேவையில்லை, ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காது. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ்லேயே நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவீங்க. ஸோ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 பூண்டு. அந்த 4 பூண்டுக்கு தகுந்த சைஸில் நம்ம இஞ்சி கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுற இஞ்சி எவ்வளோ எடுத்துக்கிறேன்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ இப்போ அந்த 5 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடணும். வெறும் மிளகா தோல் மட்டும்தான் நம்ம போடுறோம். இப்போ நம்ம விதையை எடுக்கிற காரணம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளான்ட்டில் இருக்கிற டாக்ஸின்ஸை இந்த டயட்டில் கம்மி பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் இந்த டயட்டுக்கு பேர் எலிமினேஷன் டயட். ஓகேங்களா? ஸோ நான் இஞ்சி பூண்டு ஏன் போடுறேன்னா, நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்குக்கு கொஞ்சம் நல்லது. ஸோ அதனால தான் நான் இஞ்சி பூண்டையும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி காரம் சாப்பிட்டா மூக்கில் இருக்கிற சளி எல்லாமே வெளியே வந்துடுது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்பைஸ் சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டிஷ்ஷுங்க. இதையும் நம்ம கிள்ளிக்கலாம். இது நம்மளுக்கு தேவை கிடையாது, அது போட்டாலே டேஸ்ட் வராது. ரொம்ப நீட்டாலாம் எடுக்கணும்னு இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுங்க போதும். ஸோ அவ்வளோதான். 4 பல் பூண்டு, 4-5 பீஸ் இஞ்சி, 5 காஞ்ச மிளகா. ஓகேங்களா? விதையெல்லாம் எடுத்துட்டோம், இஞ்சியோட தோலெல்லாம் சீவிட்டோம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 2 3 4 ப்ளஸ் கறி. ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை, சால்ட்டட் பட்டருங்க. பட்டர் தான் நம்ம போடுறோம் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே, ஸோ இந்த டயட்டில் நம்ம கீ இல்லை பட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைனா அனிமல் ஃபேட் உங்களுக்கு அதான். இப்போ எதனா ஒரு கறி எடுத்திங்கன்னா அதிலே ஃபேட் கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கீ பட்டர் போட தேவையில்லை. ஸோ இந்த நாட்டுக்கோழியில் கொழுப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் பட்டர் போடுறேன். ஸோ இது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கைஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ கிச்சனுக்கு போகலாம். போய் கறியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனோட வியூ உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு. நான் செய்யும் போது நான் இப்படி பார்த்துன்னு தான் செய்வேன். கைஸ், இப்போ இஞ்சி பூண்டை நம்ம நசுக்கிக்கலாம். நான் உரல் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க.
பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் பட்டரு. நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ பட்டர் போடுறேன். நீங்கள் இன்னும் கூட வேணும்னா எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இந்த டயட்டில் வந்து இவ்வளோ தான் ஃபேட் சாப்பிட்ணுன்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ சேஷியேட்டடாக இருக்குதா அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு போதும்னு தோணுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஆனால் கம்மியாக மட்டும் ஃபேட் சாப்பிடாதீங்க இந்த டயட்டில், ஏன்னா இதுதான் நம்மளோட எனர்ஜியே. மீன்ஸ் ஆக்சுவலாக இன்னும் நான் மறந்துட்டேன், அதுதான் வந்து சோம்பு. ஸோ சோம்பையும் வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சம்தான், இந்த உள்ளங்கையில் போட்டால் இவ்வளோ தான் வருது பாருங்கள். இவ்வளோண்டு சோம்பை போட்டுக்கோங்க. 5 மிளகா, இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, இவ்வளோ தாங்க நம்ம டிஷ்ஷு. இதை நீங்கள் நல்லா வறுக்கணுன்னெலாம் இல்லை, இவ்வளோ அது இதானாலே போதும். இப்போ வந்து நான் கறி எடுத்து போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் கலவலை, ஏன்னா வந்து வாங்கின்னு வந்து இப்போ தான் ஒரு 1/2 hour ஆகுது. ஸோ அதனால் நான் கலவலை. ஸோ ஆக்சுவலாக லைட்டாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து இந்தியன் கார்னிவர். ஓகேங்களா, எப்பயுமே கறி செய்யும் போது நான் மஞ்சள் ஆட் பண்ணிப்பேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதை வந்து நம்ம வறுத்துட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து சுடு தண்ணி போடுறேன். ஏன்னா நிறைய செஃப் என்ன சொல்கிறாங்கன்னா பச்சை தண்ணி போட்டால் கறி வந்து ஹார்ட் ஆயிருமா. ஸோ அதனால் நானும் சுடு தண்ணி தான் போடுறேன் நான் செய்கிற சாப்பாட்டுங்களுக்கெல்லாம். மோஸ்ட்லி கறிக்கு பார்த்திங்கன்னா வந்து கறி நலையிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் எல்லா கறியும் வேகும். கறி வெந்த உடனே நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து இது வேகட்டும். ஸோ நான் வந்து மூடி வைக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன போட்டிருக்கோம்னா பட்டர் போட்டிருக்கோம், அதே மாதிரி சோம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, விதையில்லாத காஞ்ச மிளகா, கறி, அப்புறம் மஞ்சள் போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ மொத்தம் ஒரு 6 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக சாப்பிட்றீங்கனாலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸை வந்து புழிஞ்சு விட்டிங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். பட் நான் லெமன் ஜூஸ் வந்து போடுறதில்ல இந்த டயட்டில். அதே மாதிரி நான் சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து நெஞ்சு கரைச்சல் அது மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆயிடுதுங்க. ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ லைட்டாக வந்து கிளறி விட்டுறலாம் இப்போது, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ வந்து நம்ம இதை எவ்வளோ நேரம் வந்து கொதிக்க விடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நம்ம கொதிக்க விடுறோம். ஓகேங்களா, நல்லா வேக விட்டு நல்லா சாஃப்டாக வந்து நம்ம செய்கிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து வயிற்றுக்கு போகும்போது ஜீரணம் ஆகும். ஓகேங்களா, மலம் வந்து அப்போ தான் வெளியே க்ளீனாக வரும். ஸோ அதனால தான் நம்ம இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கொதிக்க விடுறோம், நல்லா வேக வைக்கிறோம் கறியை. ஓகேங்களா, ஸோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்து ஆர்கானிக் இந்தியா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டில் வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கிறிஸ்டல் ராக் சால்ட் யூஸ் பண்ணலாம். பட் நார்மலாக வந்து இப்போல்லாம் ராக் சால்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒன்லி சோடியம் தான் வருது.
பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்னா ஹிமாலயன் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுங்கள். இதே பிராண்டு தான் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு தேவையான பிராண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கைஸ், ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். இது வந்து சூப் மாதிரி நீங்கள் குடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து செம டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை போட்டு இதில் வந்து நீங்கள் சூப் மாதிரி கூட இதை ட்ரை பண்ணலாம். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒன்ஸ் தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதோடனே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? டைகர், ஏய் டைகர், ஜூலி, 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 காலை மூடு, காலை மூடு, காலை மூடு, ஜூலி. நானும் இன்னைக்கு குலதெய்வம் கும்பிட்றாங்க, கூழுக்கு ஆசறது எல்லாம் வேலை இருக்குது, வீடெலாம் தொடச்சிக்கின்னு கிடக்குறோம். எங்கள் அம்மா இவங்க தான். சரி விஜி. மாட்டு சாணியை கூட எடுக்கிறேன். இப்போ என்ன வீடியோ எடுக்கிறேன், எங்கள் பில்டிங் இதெல்லாம் காட்டுறது. எல்லாம் நடுவில் எதனா போர் அடிச்சிச்சுன்னா இதெல்லாம் போடுறது தான். ஷீ இஸ் மை மதர். இஸ் மை மதர். இஸ் மை பாப்பா. I don't know who is she. Even I don't know who he is. Who is he? தட்டப்பையர். ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஹிமாலயன் பிங்க் சால்ட் தான் போடுறோம். ஸோ இதுதான் தெரியாதவங்களுக்கு காட்டுறேன். வேணுன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போ கறியில் உப்பு ஏறிட்டோம், அதுக்காக இந்த உப்பு. ஆல்ரெடி ஜாஸ்தியாக போட்ட மாதிரி தான் இருக்குது, தின்னும் போது தான் தெரியும். ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை உங்கள் அம்மா இதை பார்த்தாங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும்டா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா, உடம்பு சரியில்லாமல் போயிடும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த டயட்டில் நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுதான் உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இப்படி சாப்பிட்லாம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வெயிட்டை குறைக்கணும், ஃபேட்டை வந்து பாடியிலேருந்து குறைக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதிகமான ஃபேட்டை வந்து சாப்பிடக்கூடாது. நீங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறீங்களோ இல்லை வெயிட்டை வந்து ஏற்றுறீங்களோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் உங்களோட தேவையை விட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களோட வெயிட் இம்ப்ரூவ் ஆகும், இல்லை வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா 80% வந்து ஃபேட்டு, மீதி 20% வந்து ப்ரோட்டீன், அந்த மாதிரி தான் இந்த டயட்டு. இல்லை நீங்கள் 70% ஃபேட்டு 30% ப்ரோட்டீன் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டயட்டுக்கு மெயின் ரேஷியோ வந்து இது தான். ஓகேங்களா? நீங்கள் குறைக்கணுமா இருந்தால், இல்லை பாடியை ஏற்றணுமா இருந்தால், இல்லை மெயின்டைன் பண்ணணுமா இருந்தால், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கறியில் உப்பேறி இருக்கான்னு பார்க்குறோம்.
கறியில் வந்து தேவையான உப்பு ஏறி இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ ஏன்னா வந்து ஜாஸ்தியாக இன்னும் கொதிக்க விட்டாங்கன்னா, தண்ணியை சுண்ட விட்டோம்னா ஓவர் உப்பாயிடும், நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த தண்ணியை என்ன பண்ணுவோன்னா சூப் மாதிரி குடிச்சிருவேன். ஏன்னா தண்ணியில் தாங்க எல்லாமே வந்து சத்தெல்லாம் இழுத்துருக்கு. ஸோ தண்ணியை வந்து மிஸ் பண்ணிவிடாங்க, அது நீங்கள் கண்டிப்பாக குடிங்க, ஓகேங்களா? அது நம்ம கட்டுக்கு ரொம்ப நல்லது. கட்டுனா நம்ம குடலுக்கு, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அது கண்டிப்பாக குடிங்க. தரமாக இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் நான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி சாப்பாடு எனக்கு இது தான். ரொம்ப பசிச்சிச்சுன்னா நான் வந்து 2 முட்டையோ ஒரு 4 முட்டையோ நான் வந்து ஆஃப் பாயிலோ இல்லை வேச்சோ நான் சாப்பிட்ருவேன். வா கேமராவில் ஒரு வாய் வாங்கிக்கோ. ஜூலி வா, ஜூலி வா. லிவர் குண்டிகா இங்கிலீஷில் என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பாட்டுமே சாப்பிட்ணுங்க இந்த டயட்டில். வெறும் கறியை மட்டும் தின்னுடக்கூடாது. எலும்பை கொஞ்சம் பார்த்து தின்னுங்க, இல்லைனா வரும்போது உங்களுக்கு வலிக்கும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் வேணுமா வேணாமா? ஆக்சுவலாக நம்ம கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக வராதுங்க. என்றைக்குமே சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றது தான் டேஸ்ட்டாகுது. ஆனாலும் வீட்டில் சோறு சாப்பிடும் போது அவங்கள பார்க்கும்போது நம்மளும் ஒரு வாய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். இந்த டயட்டில் அது சாப்பிடக்கூடாது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே தோல் கொழுப்பு இருக்கிற பார்ட்டாக எடுத்து சாப்பிட்ருங்க, ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களோட ஸ்டூல் வந்து சாஃப்டாக வரும். மலம் ஸ்டூல் தான். இந்த ஸ்டூலுன்னு நினச்சிக்க போகிறீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கும் தெரில, இந்த ஸ்டூலுன்னு நினைக்கல, பட் எனக்கு தெரில. ஏய் போடா. ஆக்சுவலாக முழுசாக குண்டாவை ஃபுல்லாக முடிக்கலான்னுக்கிறேன். ஆனால் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சூப்புங்க ஐயோ செமையாகுது.
பூச்சி வா வா பூச்சி. அவன் பேர் தாங்க பூச்சி. ஐய் வாடா ஐய் குட்டி தான் பூச்சி. ஐய் டைகர் உனக்கு போடுறதில்ல. என்ன பூச்சி. நம்ம பசங்களும் காரணி வருங்க. 3 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் தான் தெரியுறாங்க உனக்கு. என்ன ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்லேயே பண்ணுறேன். இல்லை ஆச்சுன்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து நான் போடுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டயட் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அது வரைக்கும் டேக் கேர். பாய் பாய் ஃப்ரம் அருண்குமார். பாய். என்ன பூச்சி. ம் 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 பூச்சி.